ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு பொழுத போக்குறதுக்காக நம்ம எல்லாருமே அதிகமா சோசியல் மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்கோம். சில பேர் தேவைக்காக பயன்படுத்துறாங்க, சில பேர் பிசினஸ்க்காக பயன்படுத்துறாங்க, சில பேர் காலத்தின் கட்டாயம் சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த சோசியல் மீடியாவில நம்மளை என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிறதுக்காக இன்ஃபர்மேட்டிவ், காமெடி, பிளாக், ரிவ்யூ, சினிமா, சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய கண்டென்ட்ஸ் நமக்காக சோசியல் மீடியால நிறைய கிரியேட்டர்ஸ் கொடுத்து நம்மளாம் என்டர்டைன்மெண்டா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண நிறைய கிரியேட்டர்ஸ் நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. அப்படி இருக்க கிரியேட்டர்ஸ் எல்லாம் சடனா ஒரு நாள் இல்லாம போயிருப்பாங்க. ஐ மீன் இறந்திருப்பாங்கன்னு சொல்றேன். அப்படி சோசியல் மீடியால கிரியேட்டர்ஸா இருந்து சடனா இறந்து போன சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அகவை தமிழ் தொழில் பழகு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்குது. 6,39,000 சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த சேனலை ஃபாலோ பண்றாங்க. ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்க நிறைய மக்கள் ஃபாலோ பண்ற முக்கியமான சேனல்கள்ல இந்த அகவை தமிழ் சேனலும் ஒண்ணுதான். ஃபெராஸ் கான் அப்படின்றவர் தான் இந்த சேனலோட அட்மின். அவர் 2018 ஆரம்பிச்சு இந்த சேனலை நடத்திட்டு வந்துட்டு வந்திருக்காரு. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா கம்மியான முதலீட்டுல ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதை எப்படி ரன் பண்றது அப்படியான ஐடியாஸ் கொடுக்கறதும், அவங்க பிசினஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எப்படி வேற ஸ்டேட்ல போயிட்டு ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் அந்த மக்களை கூட்டிட்டு போய் அங்க இருக்க ஹோல்சேல் மார்க்கெட் எல்லாம் சுத்தி பார்க்க வச்சு அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை வாங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பிசினஸுக்கு தேவையான பல விஷயங்களை அவர் ஹெல்ப் பண்ணி அதை எடுத்து வீடியோஸா இவரு இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு வந்திருக்காரு. அப்போ இந்த ஹோல்சேல் மார்க்கெட் பண்ணதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சின்ன முதல்ல நீங்க தொழில் செய்ய நினைக்கிறீங்க, அல்லது ஏற்கனவே ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கடைகளுக்கு அல்லது நீங்க ஏதாவது வாங்கி கைமாத்துற பிசினஸ், அதாவது பொருட்கள் இங்க இருந்து வாங்கி ஹோல்சேல் இருந்து வாங்கி ரீட்டைல் இருக்கிற கடை வச்சு நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமா இந்த பயணத்துல நீங்க கலந்துக்கலாம். இந்த ஒரு மனுஷனால இன்னைக்கு நிறைய மக்கள் ஒரு என்டர்பிரனராவோ இல்ல ஒரு பிசினஸ் மேனாவோ இருந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி பிசினஸ் பண்ற மக்களுக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருந்துட்டு இருந்த இந்த அகவை தமிழ் சேனலோட அட்மின் ஃபெரோஸ் கான் 2022 ஹார்ட் அட்டாக் இறந்து போயிருக்காரு. சோ அதுக்கப்புறமா அவங்க டீம் இந்த சேனலை வச்சு மேனேஜ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. பட் முன்னாடி இருந்த ஃப்ளோ இப்ப இல்லாம தான் இருக்கு. அகவை தமிழ் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்ததா திருவனந்தபுரத்தை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் ஆதித்யா நாயர். இவங்க இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ், ஆக்ட் இந்த மாதிரி பண்ணி ரீல்ஸ் போட்டு வந்திருக்காங்க. அந்த டைம்ல அதே திருவனந்தபுரத்தை சேர்ந்த பினாய் அப்படின்ற ஒரு கிரியேட்டரும் அவரும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. சோ இப்படி இருக்கும்போது ஆதித்யா நாயர் அண்ட் பினாய் இவங்க ரெண்டு பேருக்குமே பழக்கம் ஏற்படுது இந்த ரீல்ஸ் வீடியோஸ் மூலமா. சோ இப்ப ஆதித்யா நாயர் அண்ட் பினாய் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஃபேன்ஸ் அவங்களோட ஃபேன்ஸ் ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே ஒன்னா சேர்ந்தோன்னா பயங்கர ரீச் ஆகுது. கொஞ்ச நாள் இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்க டைம்ல தான் சடனா இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் வீடியோல சொல்றாங்க ஆதித்யா நாயர். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே தனியா பிரிஞ்சிடுறாங்க, தனித்தனியா வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போஸ்ட் பண்ற ரீல்ஸோட கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா பொண்ணோட ஃபேன்ஸ் எல்லாம் பையனோட கமெண்ட் பாக்ஸ்ல கேவலமா திட்டி வைக்கிறதும், பையனோட ஃபேன்ஸ் எல்லாம் பொண்ணோட கமெண்ட் பாக்ஸ்ல பயங்கர கேவலமா திட்டி வைக்கிறதுமா திட்டிட்டு இருந்திருக்காங்க. இதனால அந்த பொண்ணும் சரி பையனும் சரி மன உளைச்சல தான் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்க +2 மட்டும் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசு 18 தான். சோ இந்த மன உளைச்சலோட சேர்ந்து +2ல 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. இதனால அவங்க பேரண்ட்ஸ் இந்த பொண்ணை பயங்கரமா திட்டிடுறாங்க. ஏற்கனவே மன உளைச்சல இருந்த இவங்க +2 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதே இவங்களோட பேரண்ட்ஸ் திட்டினதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மன உளைச்சல் ஆகி அவங்க வீட்லயே சூசைட் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட பழைய ரீல் வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்ல பேட் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த அந்த பையனோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரெஸ்ட் இன் பீஸ் ஆதித்ய நாயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ லாஸ்ட் இயர் 2024ல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த டைம்ல அந்த கேஸ் பயங்கரமா பேசவும் பட்டுச்சு. சோ இவங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்ததா ராகுல் டிக்கி. இவர் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தவர். பயங்கரமா காமெடி பண்ணுவாரு. டப் ஸ்மாஷ், காமெடி டான்ஸ் அண்ட் காமெடி ஆக்ட் இந்த மாதிரி சூப்பரா பண்ணி மக்களை பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணி மக்கள் மனசுல ஒரு சூப்பரான இடத்தை பிடிச்சி வந்தார். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம். 9 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 3 பசங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை உனக்கு 8 பசங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இவருக்கு ஒரு அவார்ட் கூட கொடுத்திருந்தாங்க. அதை கூட போஸ்ட் பண்ணி என்னோட லைஃப்லயே ரொம்ப சந்தோஷமான தருணம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி எல்லாம் வச்சிருந்தாரு. சோ இப்படி காமெடி ஆக்ட் பண்ணி மக்களை சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்டா வச்சிருந்த இவர் 2 நாட்களுக்கு முன்னாடி இவரோட பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு. உண்மையிலே இவரோட வீடியோஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், லெஜெண்ட்ஸ் இவங்களா இறந்து போனா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம மக்களும் சரி நானும் ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு இவர் இறந்து போனதை நினைச்சு. சோ ரெஸ்ட் இன் பீஸ் ராகுல். பைக்ல போகும்போது எல்லாருமே ஹெல்மெட் போட்டு டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பொறுமையா போங்க. ராகுல் டிக்கியோட வீடியோஸ் எல்லாம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, நான் அவரை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. படிச்சு வேலைக்கு தாப்பா எழுதி போட்டான், ஆனா அவனுக்கு வேலை வரல. நீ என்னப்பா பாட்டு படிச்ச? BA. இந்த பையனுக்கு குழப்ப பாராயா?
நான் ஏடா பாடுபடுச்சுன்னு கேக்குறேன். பீங்கண்ணா திமிர பாருங்கடியா. அடுத்தது கேரளா யூடியூப் கப்பிள் பிளாகர் செல்லு ஃபேமிலி. தமிழ்நாடு அண்ட் கேரளா இந்த 2 ஸ்டேட்டோட பார்டரா இருக்க பாரசாலை அப்படின்ற ஒரு ஊர்ல செல்வராஜ் அண்ட் பிரியா இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருந்திருக்காங்க. மகளை கட்டி கொடுத்துட்டாங்க. மகன் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் வீட்டுல இருந்துட்டு அவங்க அன்றாட லைஃப்ல நடக்கிற அவங்க குக் பண்றதே, அவங்க ஊர் சுத்துறதே, அவங்க பர்ச்சேஸ் பண்றதே, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே யூடியூப்ல ரீல்ஸா ஷார்ட்ஸா போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப பெரிய ரீச், பெரிய யூடியூபர் செலிபிரிட்டிஸ் அப்படிலாம் கிடையாது. ஒரு 10K 12K அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இவங்களோட லைஃப் நார்மலா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சடனா அவங்க வீட்டுல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. அவங்க பையன் குச்சியில இருந்து கால் பண்ணி இவங்க எடுக்கலவுமே அந்த பையன் கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்து பார்த்தா பையனோட அம்மா அப்பா இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்க 2 பேருமே தற்கொலை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கடன் தொல்லை நிறைய இருந்திருக்குது. அந்த ஒரு ரீசன்னால இவங்க 2 பேருமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இவங்க ஜோடியா இருக்க போட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி மலையாளத்துல இருக்க ஒரு சோகமான பாட்டை வச்சு ஒரு வீடியோவை இவங்களோட சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. இந்த யூடியூப் கப்பிள் பிளாகர் இந்த மாதிரி இறந்து போன விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அது பெரிய கேஸ் ஆகி அது ஒரு விசாரணை நடந்துட்டு வந்துச்சு. சோ இந்த கப்பிள் பிளாகர்ஸ் பத்தி யாருக்கெல்லாம் தெரியும், உங்களோட வீடியோஸ் எல்லாம் யாரு பாத்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்ததா உதயா சுமதி. இவங்களுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் சூப்பரா வீடியோ போட்டாங்க. மக்கள் மனசுல பயங்கரமா இடமும் பிடிச்சாங்க. டிக்டாக் அப்படின்னு ஒரு ஆப் சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த ஆப்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க 2 பேரும் சேர்ந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதாவது சாங்ஸுக்கு டப் ஸ்மாஷ் பண்றது அண்ட் சாங்ஸுக்கு டான்ஸ் பண்றது ஜோடியா சேர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. மக்களுமே சந்தோஷமா அதை பார்த்து இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லவர்ஸா இருந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டிக்டாக்கையுமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க. அடுத்து உதயா சுமதி இவங்க 2 பேருமே அப்படியே யூடியூப் பக்கம் வந்தாங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது 2லயுமே வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் 2லயுமே பயங்கரமா ரீச் இருந்துச்சு. ரொம்பவுமே ஃபேமஸும் ஆனாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த இவங்களுக்கு ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை புரட்டி போற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் உதயா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது. அந்த டைம்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சுமதி கூட ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்டிருந்தாங்க. மக்களும் நிறைய ஹெல்ப் பண்ணி அவரை கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனாலுமே முழுசா குணமடையாம அவருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவுமே பார்த்து வச்சிருந்தாங்க. இருந்தாலுமே அவருக்கு உடம்புக்கு சரியா இல்லாம கடைசியில் அவர் இறந்தே போயிட்டாரு. உண்மையிலேயே அவங்க வாழ்ந்த வாழ்க்கை கனவு மாதிரி ஆயிடுச்சு. அந்த உதய பிரதரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல அவரை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி கவலையா இருந்துச்சு. இவங்களோட வீடியோஸ்லாம் யாராரு பார்த்திருக்கீங்க, உதயா இறந்து போனது நினைச்சு யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டு போங்க. அடுத்தது ஆன்வி காம்தார். இவங்க மும்பையை சேர்ந்த ஒரு கிரியேட்டர் தான். So I'm trying to find a photo hat with this double hat. இவங்களுக்கு டிராவல் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க உலகத்துல வேற கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு அந்த உள்ள விஷயங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணி வீடியோஸா ரீல்ஸா போஸ்ட் பண்ணி ஒரு டிராவல் பிளாகரா ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க. முக்கியமா ஒவ்வொரு சீசனுக்கும் எந்தெந்த ஏரியாவுக்கு போகலாம், என்னென்ன இடங்களுக்கு போகலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லி ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் டிராவல் பண்ணும்போது தான் ராய்கேட்ல உள்ள கும்பை நீர்வீழ்ச்சிக்கு போயிருக்காங்க. சோ அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், இல்ல பனி மூட்டமா இருக்கும். அப்படி இருக்க நீர்வீழ்ச்சியில அந்த மலைகளை உள்ள மண் எல்லாமே ஈரப்பதமா தான் இருக்கும், வலுவழுப்பா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கால் வலிக்கு 300 அடி பள்ளத்தாக்குல விழுந்துட்டாங்க. அது ரீல்ஸ் எடுக்க போய் விழுந்தாங்களா, செல்ஃபி எடுக்க போய் விழுந்தாங்களா, இல்ல நார்மலா நடக்கும் போது விழுந்தாங்களா அப்படின்றது தெரியல. பட் 300 அடி பள்ளத்துல விழுந்துட்டாங்க. மீட்பு குடையினர் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல 3 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க டிராவல் பிளாகர் மட்டும் இல்லாம அவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். டிராவல் பண்றது அவங்களோட ஹாபியா வச்சுட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் அவங்களோட பயணமே அவங்களுடைய இறுதி பயணத்துக்கு காரணமாயிடுச்சு. அடுத்தது சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த தேவராஜ் பட்டேல் அப்படின்ற ஒரு யங் யூடியூபர். இவர் தில் சே பூரா லக்தா ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்திருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல காமெடி கண்டென்ட்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதாவது ஸ்கிரிப்ட் ஓரியன்டா, காமெடி ஓரியன்டா அண்ட் vlog ஓரியன்டா, அது மாதிரி எல்லா விஷயங்களையுமே காமெடி கலந்து வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டு வந்துட்டு இருந்த டைம்ல தான் அவர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு 2023ல. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த 3லயுமே 5 லட்சத்துக்கு மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருந்திருக்காரு. அண்ட் இவர் ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டி ஆனதுனால நிறைய ஆக்டர்ஸ், ஃபேமஸான நடிகர்கள் கூட போட்டோஸும் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி அவரோட ஆக்டிங் கரியர் சினிமாவை நோக்கி நடந்துட்டு இருக்க டைம்ல அவர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்காரு. இவரோட வீடியோஸ்லாம் நீங்க இறந்து போறதுக்கு முன்னாடி பாத்தீங்களா, இல்ல இவர் இறந்து போனது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் காக்கா காக்கா
எனக்கு மனசுக்கு ரொம்பவே பர்சனலா ஒரு ஹர்ட்டான ஒரு கஷ்டமா இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா A2D வந்து அவங்களோட சிஸ்டரோட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ போட்டு ஒரு 1 வீக் 2 வீக்லயே அவங்க சிஸ்டர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க சிஸ்டர் இறந்து போனதை பத்தி யாரும் சோசியல் மீடியால பேசாதீங்க, அதை விட்டுருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோவை போட்டு ரெக்வஸ்டா கேட்டிருந்தாரு. நான் மீறியும் அதை பத்தி பேசுறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதையுமே இந்த வீடியோல சொல்லணும் அப்படின்ட்டு தான் சொல்றேன். சோ இந்த மாதிரி மக்கள் எதிர்பாராத விதமா இறந்து போறதை பார்க்கும்போது நிச்சயம் 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவேன். துணையில்லா வாழ்க்கையில் துணையாய்